விக்னேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விக்கி வாய்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வில்லேஜில் அப்படிதான் சொல்லி ஆகணும், ஒரு வில்லேஜ் தீம்டு ரெசார்ட்டில் தான் இருக்கும் அப்படின்றது தம்ப்நெயில் பார்த்தே தெரிஞ்சிருக்கும். none other than மருதம் வில்லேஜ் ரெசார்ட். ஸோ பார்த்தாலே தெரியும், ஒரு கிராமத்துக்குள்ளே நம்ம வந்த ஃபீல் நமக்கு கிடைக்கிது. ஒரு சூப்பரான ஸ்டே எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவேன். இது வரைக்கும் நிறைய ஸ்டார் ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கோம். பட் இங்கே இருக்கிற அந்த ஃபீலே வந்துட்டு ஒரு கிராமத்தில் போய் ஒரு நாள் இயற்கையோடு சேர்ந்து ஒரு சூப்பரான ஃபீலுங்க அது. ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் இங்கே. நிறையா வந்துட்டு ஆக்டிவிட்டீஸ், நிறைய விஷயங்கள் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு. நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் அப்படின்றதுக்கு நான் கேரண்டி. ஸ்டார்டிங் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களால் இதை ஃபுல்லாத்தையும் ஃபீல் பண்ண முடியும். அப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போது இந்த மருதம் வில்லேஜ் ஸ்டே ரெசார்ட் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்ற ஒட்டுமொத்தத்தையும் பார்க்க போகிறீங்க. வாங்க. நம்ம ரெசார்ட்டில் என்ட்ரு ஆகியாச்சு. இதுதான் வந்து ரிசப்ஷன் ஏரியா. ஸோ இங்கே நம்ம செக்இன் ப்ரொசீஜர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நமக்காக அலோகேட் பண்ண ரூம்னு சொல்லக்கூடாது, நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கிராமத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, ஏன்னா இதை ஒரு கிராமம்னு தான் சொல்லி ஆகணும், அந்த அளவுக்கு சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. வாங்க நம்ம ஊரில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ நம்ம இப்போ உள்ளே வர போகிறோம். இங்கே சூப்பரான நடராஜர் சிலை இருக்கு. நீங்க பார்த்தாலே சொல்லி செம்ம அழகா கலர்ஃபுல்லா இருக்கு. கிராமத்துல என்ட்ரான ஃபீல் குற்றத்தோட இருக்கும்போது வேற லெவல்ல இருக்குல்ல. இந்த செட்டப் அவ்வளோ அழகா இருக்கு, அவ்வளோ பீஸ்ஃபுல்லா இருக்கு. இங்க இருக்கும்போது இங்க இருக்கிற எல்லா பொருட்களுமே இந்த கிராமத்து வீட்டில் இருக்கிற மாதிரி எல்லாமே, அதாவது டாப் டு பாட்டம் நீங்க உள்ள இருக்கும்போது ஒரு சூப்பரான வில்லேஜ் ஸ்டைல்ல இருக்கிற ஊருக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இருக்கிற பொருட்கள் எல்லாமே அப்படியே ஒரிஜினல் அந்தந்த பொருட்கள் இருக்கு. இந்த பூ இங்க இருக்கிறது நல்லா இருக்கு. அவ்வளோ சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு, பார்க்கறதுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லா. ஸோ இதெல்லாம் இப்படியே உள்ள போனோம்னா ரெசார்ட் இருக்கு. இங்க ஒரு ராஜாவோட சேர் இருக்கு. நீங்க உங்களை கிங்காவே ஃபீல் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு கிங் சேர் வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான். ஸோ இதுக்குள்ள ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஸோ அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சில பொருட்கள்லாம் இருக்கு. இங்கே ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்க. ஷாப் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வாங்கிக்கலாம். ஹாய், குட் மார்னிங். ஸோ 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சாச்சு. நிறையா ஆக்டிவிட்டீஸ் இருக்குது இந்த ரெசார்ட்டில். ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த மாதிரி நிறைய ஃபன்னான நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து இங்கே பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக சொல்லுவேன். ஸோ நீங்களே பார்த்தாலே தெரியும், ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டில் நம்ம இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இது வந்துட்டு எனக்கு ஒரு ஹோட்டல் மாதிரியோ ரெசார்ட் மாதிரியோ எனக்கு ஃபீலே ஆகலை. ஸோ நம்மளோட வீடு இந்த ஒரு நாளைக்கு அப்படின்ற மாதிரியும், நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளோட பக்கத்து வீட்டுக்காரவங்க மாதிரியும், இது நம்மளோட ஸ்ட்ரீட் மாதிரியும் ரொம்ப 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 ஒரு மென்டலி வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. ஸோ காலையில் எழுந்திரிச்சாச்சு. 7 மணிக்கு வந்துட்டு ஒரு வாக் இருக்குது, எல்லோரும் சேர்ந்து வாக்கிங் போக போகிறோம். அப்புறம் நம்ம வந்துட்டு மாட்டில் பால் கறக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு காஃபியை குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காஃபி ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ இந்த காஃபியை குடிச்சிட்டு நம்ம அடுத்தடுத்த ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். நிஜமாகவே ஒரு சூப்பரான ஃபீலிங், சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். இருங்க, ஜீனியை போட்டு வரேன். காஃபி சூப்பராக இருக்குது, செம்மையாக. ஸோ இந்த வீடை பார்க்கும்போது இதே மாதிரி வந்து நம்ம வந்துட்டு கட்டி கிராமத்தில் கூட இருக்கலான்ற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஓட்டு வீடுங்க, நீங்கள் பார்த்தாலே தெரியும். பட்டு அவ்வளோ அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் லீலா பேலஸில் தங்கும் போது இருக்கிற ஃபீல் வந்து வேறு. பட் இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம்னு தான் சொல்லணும். நான் அப்படியே நடந்து வந்தோம்னா வெளில பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஒரு ஊஞ்சல் இருக்குது,
ஸோ அப்படியே காலையில் மனசு அவ்வளோ அமைதியாக இருக்குது. அது எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஒரு ஃபீல். செம்ம சூப்பராக இருக்குது, மனசு நிம்மதியாக. ஸோ அடுத்தடுத்து நான் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்ப இயற்கைக்கு ஒன்றி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும். நீங்கள் எந்த ஸ்டார் ஹோட்டல் போகிறீங்களோ இல்லையோ, இது ஒரு நாள், அதாவது ஒரு சாட்டர்டே சண்டே அப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட வந்தோம் அப்படின்னா, நிச்சயமாக இந்த கிராமத்துலலாம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க, கிராமத்தோட லைஃப் ஸ்டைல் எப்படி வாழ்கிறாங்கன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது வந்து ஒரு 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 நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த காஃபியை குடிச்சிட்டு இந்த பால் எங்கேருந்து வந்ததோ அதை நம்ம கறக்க போகிறோம். அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு தான் சொல்லணும். நிச்சயமாக இவ்வளோ நேரம் வீடியோவில் நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஒரு சின்ன கிராமம் தான். அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு எல்லாருமே, அதாவது மோஸ்ட் ப்ராபப்ளி யாருமே ரூம்குள்ளே இல்லை, எல்லாருமே வெளியே நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கிட்டு அவ்வளோ செம்மையான ஒரு ஃபீலுங்க. ஒரு 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 இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்காது. அப்படி ஒரு ஃபீல், ஒரு கிராமத்துக்கு வந்த ஃபீல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரூம்ஸ் இருக்கிறது எல்லாமே ஒரு கிராமத்தோட ஸ்ட்ரீட்ஸ் மாதிரியே இருக்குது. அப்புறம் இந்த ஊஞ்சல் ஆகட்டும், அந்த பார்ட்ரி பண்ணதாகட்டும், அதுக்கப்புறம் பம்ப் செட்டில் நாளைக்கு காலைல குளிக்க போகிறோம். அங்கே இருக்கிற ஸ்விம்மிங் பூல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயில் தெப்பக்குளம் மாதிரியே இருக்கிறது. அதான் சொல்கிறல ஒரு சின்ன கிராமத்துக்குள்ளே வந்த மாதிரியான ஒரு ஃபீல். சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் நிறைய பார்க்க போகிறீங்க ரூம் பற்றி, அப்புறம் என்னென்ன டீட்டெயில்ஸ், எவ்வளோ புக் பண்ணேன் அப்படின்ற மொத்தத்தையும் இந்த உள்ள பார்ப்பீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக இது ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஸ்டே எக்ஸ்பீரியன்ஸையும் அண்ட் தென் ஒரு வித்தியாசமான அனுபவத்தையும் நீங்கள் கிராமத்தில் போய் இருந்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வரலாம். ஸோ வாங்க, வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத என் கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே ஜாலியாக இருக்குது. ஸோ நம்மளோட இந்த வில்லேஜ் சைட் ரெசார்ட்ல இது சென்னையிலேருந்து ரொம்ப அவுட்ரு, அதாவது நம்ம மகாபலிபுரம் தாண்டி இருக்கு. சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் அரௌண்ட் ஒரு 35லேருந்து 40 கிலோமீட்டர் கிட்ட வந்துடும். 50 கிலோமீட்டர்னே வச்சுக்கோங்க சிட்டி சென்டர்லேருந்து. அதனால வந்துட்டு இங்கேருந்து வெளியே போய் நம்ம எதுவுமே சாப்பிட முடியாது. ஸ்விக்கி ஜொமேட்டோவும் இங்கே கிடையாது. பட் இங்கே வந்தோம் அப்படின்னா இவங்க கிட்ட ஃபுட் வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதா ஒரு சூப்பரான விஷயம். அதுதான் பண்ணவும் முடியும். அதனால நான் வந்து இப்போ ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்றத பாருங்க. ஒரு முட்டை தோசை, ஸோ அதுக்கு அழகாக வந்து சட்னிலாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிக்கன் 65, ஸோ அதுதான் ரொம்ப கம்மியாக இருக்குது சிக்கன் 65. ஸோ அது ப்ரைஸ்லாம் சொல்கிறேன். அது கூட இட்லி ஆர்டர் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதுக்கு சாம்பார் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மட்டன் கீ ரோஸ்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது எல்லாம் தான் நான் ஆர்டர் பண்ணது. ஸோ வந்துட்டு சிக்கன் ரொம்ப கம்மியாக இருக்குது, முட்டை தோசை நல்லா பெருசாக இருக்குது, மட்டன் வந்துட்டு பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. நான் எப்படி இருக்குன்றத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணுறேன். ஒரு சின்னதாக இப்போ தான் சாப்பிட போகிறேன். ஸோ சிக்கன் 65 ஓகே, போன்லெஸ் நல்லா இருக்கு. மட்டன் பீஸ் எடுத்து கடிச்சாதான் நல்லா இருக்கும்.
நெய்யோட ஸ்மெல்லு சூப்பராக தெரியுது. செம்மங்க, ஆனால் பஞ்சு மாதிரி வந்துருக்கு. சூப்பர் சூப்பர், செம்ம செம்ம ஒர்த்து. அது மட்டன் செம்ம சூப்பராக இருக்கு. இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கு. நல்லா இருக்கு. சிக்கன் தான் கொஞ்சம் வந்துட்டு கம்மியாக இருக்கு, மித்தபடி டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு. அரௌண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒட்டு மொத்தத்தோட ப்ரைஸ் வந்து என்னவா இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இப்பயே டைப் பண்ணுங்க. நான் இங்கே ஃபுட்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது அவுட்டரில் இருக்கு. இந்த வில்லேஜோட லொக்கேஷனுக்கே நம்ம எவ்வளோ காசு கொடுக்கலாம். ஸோ இங்கே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. இதுக்கு ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 966 rupees வந்து பே பண்ணேன். இது ஒட்டு மொத்தமா எனக்கு அது ரீசனபிளா தான் தெரிஞ்சிச்சு. பட் ஒரே ஒரு விஷயம், சிக்கன் 65 மட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். பட் இங்க வந்தீங்க அப்படின்னா இந்த வில்லேஜ் ஸ்டைல், அதாவது இந்த ரூம் பத்தி நான் நிறைய பேசுவேன். இந்த வீடியோ எவ்வளவு பெருசு வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அவ்வளவு தூரத்துக்கு எனக்கு வந்துட்டு பீஸ்ஃபுல்லா ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்துச்சு. அதாவது கிராமத்துக்குள்ள நடக்கிற மாதிரி இந்த ஸ்ட்ரீட் வியூ, அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருப்பீங்க. இங்கே இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்றது ஒரு நல்ல விஷயம், நல்ல மனசுக்கு நிம்மதியா இருக்கு, சூப்பரா இருக்கு. அதை அவங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சுக்கிறேன். இப்போ டின்னரை சாப்பிட்டுட்டு தூங்க போறேன். நாளை காலையில் இந்த சொன்ன பம்ப் செட்ல குளிக்க போறோம், வாக்கிங் எல்லாரும் சேர்ந்து போறோம், அதுக்கப்புறம் பம்ப் செட்ல குளிக்க போறோம், அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்றத நீங்க பாப்பீங்க. கடைசியில நிறைய விஷயங்கள் உங்க கூட சேர்ந்து பேச போறேன். ஸோ பார்த்துட்டே இருங்க வீடியோவை தொடர்ந்து. வேற லெவலான ஒரு விஷயம். மார்னிங் கூழ் குடிக்கிறது வந்து ஒரு வேற லெவல். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ரெடி போகலாம். சாப்பிட போகிறேன் செமையா. ஸோ எங்களோட வாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வயல்வெளியெல்லாம் நடந்து வந்து லேக் ட்ரையல் வந்து கூப்பிட்டு வந்துருந்தாங்க. அது ரொம்ப 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 சூப்பராக இருந்தது அந்த லேக்கோட எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இப்போ பார்த்தீங்களா, ஒரு காட்டுக்குள்ள நடந்து போகிற ஃபீல் மாதிரி இங்கே போகிறதும் செம்மையாக இருக்குது. ஐயோ, எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே பார்த்தீங்களா, அதாவது கிராமத்தோட அப்படியே ஒன்றி இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இங்கே உங்களுக்கு கிடைக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன்.